வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற சூப்பரான ஒரு க்யூட்டான பேபிஸ்க்கு வந்து பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் கரெக்டாக வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதில் லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலரை வந்து பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை அந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் இமேஜ் தெரியும், ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் வந்து எங்கேயும் தெரியக்கூடாது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுறதா இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன், பட் நீங்கள் மைனஸ் பண்ணுறதா இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர்ஃபுல்லாக விடுறதா இருந்தாலும் விட்டுருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்போம் பிஎன்ஜி, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணோம். ஸோ ஒரு ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வேணுன்ற அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கிராப் பண்ணிடுங்க. ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃப்ரேம் எந்த ஆங்கிளில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணமோ சேம் அதே மாதிரி இதையும் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ளே இதை வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஃப்ரேமுக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க இந்த ஃபோட்டோவை. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது ஒரு லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதனால் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃப்ரேம் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜ் இந்த மாதிரி பக்கம் வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை பக்கம் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி இதையும் வந்து செட் பண்ணிடுங்க. இதுலேயும் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஃப்ரேம்லையும் கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் எந்த ஆங்கிளில் நம்ம செட் பண்ணமோ அதே ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த பின்னை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இப்போ நான் எப்படி அந்த இமேஜ் மேலே டச் ஆகுதோ அந்த மாதிரி டச் பண்ணிவிட்டுங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்து இந்த ஃப்ரேம்லேயும் அதே மாதிரி எப்படி எட்ஜில் வந்து செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் எந்த ஆங்கிளில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதையும் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ண வாட்டி அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே உங்கள் பேபிஸோட நேமை வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் க்யூட் பேபின்னு மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் நேம் ஆட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் மட்டும் ரெட் கலராக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு அந்த ஒயிட்க்கு மேலே லுக்காக வந்து தெரியும். நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு வந்து செட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த உங்களோட பேபிஸோட நேமை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது பேபிஸ்க்கு மட்டும் இல்லை, யாருக்கு வேணாலும் பர்த்டே மேக் பண்ணலாம். ஸோ யாருக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து கரெக்டாக வந்துட்டு நான் எப்படி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேனோ ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்களும் அந்த மாதிரி வந்து அந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு மேலே ஆட் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது 3 or 4 எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸையுமே வந்து கம்மி பண்ணிவிட்டு அதையும் அதே ஆங்கிளில் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இதுக்கு மேலே செட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேம் எந்த ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க லுக்காக வந்து இருக்கும். இப்போ அதை செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றது செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோஸை கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க வால்யூமை மைனஸ் பண்ணணும். ஸோ அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற இமேஜில் அந்த கலர்ஃபுல்லான ஆர்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோவில் டவுட் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.